Hello friends, welcome to Aquashots channel. In this channel என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ஜெனரலா பிளான்ட் டேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு அதில் என்னென்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் விடலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ புதுசாக பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறவங்களுக்கு ஸோ டவுட் அப்படிங்கிறது இல்லாமல் ஒருத்தர் சூஸ் பண்ணுற வெரைட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா டெட்ரா தான். ஸோ அக்வேரியமில் சஜஸ்ட் பண்ணுறதும் பிளான்ட் டேங்க்குக்கு பெஸ்ட் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெட்ரா ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ எந்த வகை மீனாக இருந்தாலும் சரி பிளான்ட் டேங்க்கில் மெஜாரிட்டியாக வேர்ல்டு வைடில் பிளான்ட் டேங்க்கில் வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸோடைய ஃபேமிலி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெட்ரா ஃபேமிலியாக தான் இருக்கும். ஸோ டெட்ரா ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஃபிஷ்ஷஸில் தான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் மட்டும் இல்லாமல் சைஸ் வேரியேஷன்ஸும் கொஞ்சம் ஒரு சில வெரைட்டிஸ் நல்லா டிஃபர் ஆகும். அதில் ஒரு சிலது மேண்டேட்டரியாக நீங்கள் பிளான்ட் டேங்க்கில் வளர்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஐ டெட்ரா, அப்புறம் சர்பே டெட்ரா, இதெல்லாம் பிளான்ட் டேங்க்கில் விட தேவையில்லை, நார்மலாகவே நீங்கள் வளர்க்கலாம் நான் பிளான்ட் டேங்க்கில் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் விடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது 2-3 கேட்டகரிஸ் இருக்கும். அதாவது டெட்ரா மேஜராக விடலாங்கிறது ஒரு பக்கம், டெட்ரா இல்லாமல் பார்த்தீங்கன்னா செகண்டரியாக இருக்கிறது கப்பி வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மோலிலேயுமே ஒரு சில வெரைட்டிஸ் வளர்க்கலாம். ரொம்ப காஸ்ட்லியான வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது மோலிலே செலக்டிவ் ப்ரீடிங்கில் வரக்கூடிய வெரைட்டிஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்லிட்ஸில் இந்த போலார் பேரட் சிக்லிடே ஒரு சில பேர் வளர்க்குறாங்க. ஈவன் ஃப்ரண்டோசாஸே பிளான்ட் டேங்க்னா ஒரு நார்மலாக செமி பிளான்ட் டேங்க்கில், அதாவது ஒரு ரொம்ப லோ லைட்டிங்கில் வளரக்கூடிய பிளான்ட்டில் தான் பண்ணுவாங்க. அதாவது பிளான்ட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா டெட்ரா இது சிக்லிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வேரியேஷன் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிற சர்வே ஆகக்கூடிய ஃபிஷ்ஷஸ்ஸு. அதே பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25க்கு மேலே போச்சுன்னா டேங்கோட டெம்பரேச்சர் போகும்போது பிளான்ட்ஸுக்கு பிரச்சனைகள் வரும். வின்டர் சீசனில் தெரியாது, சம்மர் சீசனில் பிளான்ட் டேங்க் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அது சில்லர்ஸ்லாம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ மீன்கள் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் விடலாம் அப்படின்னா டெட்ராவில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் மெஜாரிட்டியாக ஏகப்பட்ட பேர் பிளான்ட் டேங்க் வச்சுருக்கிறவங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை விடாமல் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா ஒரு ஃபிஷ் சொல்லலாம் அப்படின்னா நியான் டெட்ரா தான். ஸோ நியான் டெட்ரா ஒரு பிரதானமான மீன் சொல்கிறான். ஸோ அதாவது நியான் டெட்ரா டெட்ரா வெரைட்டிஸ்லேயே ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம், கிங் ஆஃப் டெட்ரா வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது காரணம் என்னென்னா நியான் டெட்ராவோட ஸ்கூலிங் நேச்சரு, அது மட்டும் இல்லாமல் நியான் டெட்ரா பிளான்ட் டேங்க்கில் சூப்பராக சர்வே ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஒரு லோ ரேட்டட் பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக இந்த ஃபிஷ் வாங்கி வளர்க்க ஆசைப்படுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா லைட்ஸ் இந்த ஃபிஷ் மேலே படும்போது இது பாடியில் இருக்கிற கலரேஷன் நல்ல க்ளோயிங்காக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலிங் நேச்சர் அப்படிங்கிறது கூட்டமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஃபிஷ்ஷஸ் இது. டெட்ராவில் மோஸ்ட்லி எல்லா வெரைட்டிஸும் அப்படியே தான் அப்படின்னா கூட இந்த வெரைட்டி ஆஃப் டெட்ரா வெரைட்டிஸ் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கூட்டமாக போகும்போது ஏற்கனவே இதோட பாடியில் க்ளோயிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும். இது நீங்கள் கூட்டமாக 10 மீன்கள் அப்புறம் ஒரு 8 மீன்கள் அப்படின்னு டேங்க்கில் மிக்சடாக வைக்கும்போது அது கூட்டமாக போகிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரமீனோஸ் டெட்ரா நான் சொல்லுவேன். இந்த 2 ஃபிஷ்ஷஸுமே எல்லாருக்குமே, அதாவது பிளான்ட் டேங்க்கு செட் பண்ணுறவங்க, அதாவது பிளான்ட் டேங்க் செட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த 2 ஃபிஷ் ரொம்ப க்ரேஸாக இருக்கும். இதுக்கப்புறமா தான் டெட்ராவில் மற்ற வெரைட்டிஸு. ஸோ டெட்ரா ஃபேமிலி தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ டெட்ராலே இந்த 2 ஃபிஷ்ஷஸ் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது ஹார்லிகோன் ராஸ்போரா இருக்குது, ரெட் ஐ டெட்ரா இருக்குது, சர்பே டெட்ரா இருக்குது, அதுக்கப்புறமா விடோ டெட்ரா இருக்குது, க்ளோ டெட்ரா இருக்குது. இந்த மாதிரி டெட்ராஸில் வெரைட்டிஸ் சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எப்போயுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் டெட்ரா வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நியான் டெட்ரா, கார்டினல் டெட்ரா, அப்புறமா ரமீனோஸ் டெட்ரா, இதுக்கப்புறமா ஹார்லிகோன் ராஸ்போரா, அப்புறம் சர்பே டெட்ரா இருக்கும், ரெட் ஐ டெட்ரா இருக்கும். நான் பார்த்தபடி ஹோல்சேல் அக்வாரியமில் இல்லாமல், அதாவது குளத்தூரில் இல்லாமல் ரீட்டைலர் அக்வாரியம் ஷாப்ஸில் பிளான்ட் டேங்க் ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் மோஸ்ட் காமனாக 365 டேஸும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் டெட்ராஸில். இது போக கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸ் டைமண்ட் டெட்ரா, இந்த பியூனஸ் ஐயர்ஸ் டெட்ரா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்கேஷ்னலாக வரும், ஒரு லாட்டில் வரும் ஒரு லாட்டில் வராது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி விடலாம். ரம்மினோஸ்லேயே ஆல்பினோ இருக்குது, அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரில, ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஃபிஷ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி செலக்டிவாக டெட்ராவில் ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுல் பிளான்ட் டேங்க் வச்சுருக்கீங்க, ப்ராப்பராக CO2 செட்டப்
செட்டப்போட டென்ஸாக பிளான்ட் விட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. பெரிய சைஸ் டேங்காக இருக்குது, 3 feet டேங்காக இருக்குது அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். டெட்ராஸை தாண்டி வந்து காஸ்ட்லியான ஃபிஷ்ஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து பிளான்ட் டேங்க்கில் விடுவாங்க. டிஸ்கஸ் ஃபிஷ்ஷில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கலரேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு கொலம்பியன் டிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இந்தோனேஷியன் டிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்ட்ரி வைஸ் நேம் வச்சு அதோடைய கலர் பேச்சஸ்ஸு இம்போர்ட்டட் டிஸ்கஸ் வெரைட்டிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டிஸ்கஸும் இதே மாதிரி தான், நியான்டெட்ரா மாதிரி பிரைட் கலரேஷனுக்கு பிளான்ட் டேங்க்கில் அதோடைய கலர்ஸ் லுக் வந்து ரொம்ப பாப்பப் ஆகி காட்டும். அதாவது எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸில் நல்லா பிரைட் லைட்டிங்கில் பிளான்ட் டேங்க்கில் பார்க்கும்போது இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக நீங்கள் அக்வாரியமில் வாங்கும்போது பார்க்குற லுக்கோட உங்கள் பிளான்ட் டேங்க்கில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அதிகமாக நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இதை தாண்டி பட்ஜெட்டில் பார்க்கும்போது வரக்கூடிய வெரைட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா கப்பி ஃபேமிலி தான். சிக்லிட்ஸ் நான் வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சிக்லிட்ஸ் வந்து பிளான்ட் டேங்க்கில் வளர்க்குறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. என்ன கேட்டால் வந்து நான் வேண்டான்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து வளர்க்குறது இல்லை, ஏன்னா அது வந்து சப்ஸ்ட்ரேட்டை டிஸ்டர்ப் பண்ணும், பிளான்ஸை டிஸ்டர்ப் பண்ணிடுங்கிறதுனால. ஒரே ஒரு வெரைட்டி வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பிளான்ட் டேங்க்கில், போலார் பேரட் ஃபிஷ்ஷு. அதில் ஒயிட் இருக்குது, கிரே இருக்குது, வளர்க்கலாம். ஸோ கப்பி ஃபேமிலி வந்து நிறைய பேர் பட்ஜெட் பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறவங்க, அதாவது ரொம்ப லோ ரேட்டில் நான் பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் வெரைட்டி கப்பீஸே பிளான்ட் டேங்க்கு செட் பண்ணி விடுவாங்க. அதில் வந்து இப்போ நான் CO2 வச்சுக்கல, சில்லர்ஸ் வச்சுக்கல, இந்த மாதிரி ஆவரேஜாக நான் ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் வைக்கிறேன். ஸோ இந்த லோ பட்ஜெட்டில் வைக்கும்போது எனக்கு இந்த ஃபிஷ் பட்ஜெட்டு கூட என்னால் டெட்ரா பட்ஜெட்டுக்கு கூட வர முடியல. ஏன்னா டெட்ரா ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேர் வந்து 70, 80, 90, 100, 120 இப்படி வந்து மினிமம் 100க்கு மேலே போயிடுச்சு. இப்போ ரொம்ப 100க்கு கீழே வரக்கூடிய வெரைட்டிஸே பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்து கம்மியாக சின்னதாக இருக்கிறத தான் சேல் பண்ணுறாங்க. கொஞ்சம் பெருசாக வேணும் டெட்ரா இல்லை நியான் டெட்ரா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நியான் டெட்ராவோட ப்ரைஸ் வந்து ரமினோஸ்க்கு வந்து சொல்ல மாட்டாங்க, ரமினோஸ் டெட்ரா அதிகமாக சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே ஃபேமிலி தான், பட் அந்த ரமினோஸ்க்கு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நீங்கள் எந்த அக்வாரியமில் வேணால் கிராஸ் செக் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி அதிகமாக தான் சொல்லுவாங்க, ரேட் அதிகமாக இருக்கும் ரமினோஸ் டெட்ரா. இது போக நீங்கள் கப்பி தான் வளர்க்கணும், டெட்ராவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை நீங்கள் டெட்ரா ஃபிஷ்ஷஸ் விட்டு பிளான்ட் டேங்க்கில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கப்பி ஃபிஷ் விடவே மாட்டீங்க. கப்பி ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஒரு கம்மி ரேஷியோவில் விட்டுட்டு மெஜாரிட்டியாக நீங்கள் டெட்ரா தான் விடுவீங்க. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டெட்ரா வந்து நீங்கள் கப்பி கம்பேர் பண்ணும்போது வேஸ்ட்டு வந்து பிளான்ட் டேங்க்கில் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ டெட்ராவை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் கப்பியை கம்பேர் பண்ணும்போது வேஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் கப்பி ஃபிஷ்ஷில் வந்து ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த வேஸ்ட் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூலிங் நேச்சர் வந்து கப்பியில் பார்க்க முடியாது, ஒவ்வொன்றும் ஒரு டைரெக்ஷனில் போகும். கப்பி ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டி கப்பீஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான பிளான்ட் டேங்க் செட் பண்ணிவிட்டு லோ ரேட்டட் கப்பீஸ், அதாவது மட்டி கப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப கம்மி ரேட்டில் விற்கிறாங்கல்ல, 10 ரூபா 20 ரூபா, அந்த மாதிரி வெரைட்டி கப்பீஸை வாங்கி விடவே செய்யாதீங்க. அது நல்லா இருக்காது பார்க்குறது, உங்கள் பிளான்ட் டேங்கோட அழகு கெடுத்துரும். ஸோ நல்ல கலரேஷன் இருக்கக்கூடிய எல்லோ கலரு, பிரைட் கலரு, டம்போ இயர் கப்பீஸ் இந்த மாதிரி வந்து வாங்கி விடுங்க. ரொம்ப ப்ரைஸ் அதிகமாகலாம் சொல்ல மாட்டாங்க, அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது போக வந்து இன்னொரு வெரைட்டி சொல்லலாம், ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஸோ ஏஞ்சல் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் பேசிக் ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸே பிளான்ட் டேங்க்கில் விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்னோட அட்வைஸ் என்னென்னா கோய் ஏஞ்சல் ஃபிஷ்னு ஒன்று சேல் பண்ணுறாங்க, அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் பிளான்ட் டேங்க்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது போக வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஒயிட் கலர் ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ்லாம் சேல் பண்ணுறாங்க, காஸ்ட்லியான ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ இதெல்லாம் செலக்டிவ் ப்ரீடிங்கில் வரக்கூடியது, ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கோய் ஏஞ்சல்லாம் கம்பேர் பண்ணும்போது, பேசிக் ஏஞ்சலை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறதா இருந்தாலும் அது மேண்டேட்டரியாக பிளான்ட் டேங்க்கில் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் எல்லா வெரைட்டியும் பிளான்ட் டேங்க்கில் தான் விடணுன்ற கட்டாயம் கிடையாது, ஒரு சில வெரைட்டிஸ் தான். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது நான் சொல்லியிருக்கேன் பிளான்ட் டேங்க்கில். உங்களுக்கு இதை தாண்டி வந்து வேறு ஏதாவது பிளான்ட் டேங்க் ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.